கூட்டணி அமைக்கிற விஷயத்துல காங்கிரஸ் எல்லாம் முதல்ல பிரச்சனையா இருந்துச்சுல்ல. ம். கூடுதல் இடங்கள் கேட்டது. அது வந்து தலைவர்களுக்கே அந்த விருப்பம் இல்லாம இருந்தது. ராகுல் காந்தி வந்து பிரச்சாரத்துக்கு வராம இருந்தது. கடைசி நேரத்துல வேண்டா வெறுப்பா வந்தாரு. அதுவும் ஸ்டாலினோட மேடை ஏறல. இவர் தனியா பிரச்சாரம் பண்றாரு, அவர் தனியா பிரச்சாரம் பண்றாரு. இதெல்லாம் வந்து கீழே ஜெல்லாவாம இருந்ததோ. அது கூட்டணிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு கூட கொடுத்து, தேமுதிகவுக்கு அதிகமா கொடுத்து, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கம்மியா கொடுத்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைமையில் இருக்கிறவங்க ஒரு அனுசரிச்சு சரி கூட்டணி வெற்றி பெறணும், கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்னு இருந்தாலும் கீழே வந்து ஒரு ஜெல்லாகலையோ அந்த தொண்டர்கள் மத்தியில, கூட்டணி இல்ல. கட்சி தொண்டர்கள் கீழ மத்தியில. உள்ளவங்க ஜெல் ஆகலைங்கிறத தாண்டி இப்ப உள்ள அந்த தலைமுறை கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ம், கொள்கைன்னு எல்லாம் நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ம், கருத்தியல் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம். சுதந்திர போராட்டம் இருந்தது, அதுல காந்திஜி போராடினார், சத்தியாகிரக போராட்டம் நடந்தது, அதெல்லாம் எதுக்குங்க எங்களுக்கு? 2K ம், கிட்ஸ் அப்படிதான் கேக்குறாங்க. ம், அது மாதிரி இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் உயிர் நீத்தோம், தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு வரலாறு இருக்கட்டும், சோ வாட் அப்படின்றாங்க அவங்க. ம், அது மாதிரி நாங்க பாருங்க பண்ணையார் கிட்ட அடிமையா நின்னோம், இடுப்புல துண்டை கட்டிட்டு நின்னோம். சோ வாட், நீங்க நின்னீங்க, நாங்க அப்படி இல்லையே. இப்ப உள்ள இளைஞர்கள் ஒரே அலுவலகத்துல ஒரு 5 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டாலே என்ன மாறலையா அப்படின்றாங்க. ம், அந்த மாதிரியாக மாற்றங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு மாற்றங்கள் தேவையா இருக்கு. அந்த அது ஏன்னா இவர்களை நாம் தான் இப்படி உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப உள்ள காலச்சூழல்ல இந்த மாதிரியான உலகளாவிய சிந்தனைகள் இருக்கு இல்ல, பொருளாதார சிந்தனைகள், அதன் மூலமாக அவர்களை உருவாக்கி வைத்துட்டோம். அந்த பொருளாதார சிந்தனை தான் அவங்க அரசியலுக்கும் பயன்படுத்துறாங்க.